வணக்கம் நண்பர்களே, ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி கோயம்புத்தூர் வெல்கம்ஸ் யூ. இந்த வீடியோவில் நம்ம அக்ரிகல்ச்சருடைய டெஸ்ட் சீரீஸை பார்க்கலாம். அதாவது பிளான்ட் ப்ரீடிங் அதனுடைய கேள்வி பதில்களை இங்கே கொடுக்க உள்ளேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஒரு கேள்விகளை பார்க்கலாம். இது தமிழிலும் இருக்கும், ஆங்கிலத்திலும் இருக்கும். Which one of the following crop is a biennial crop? இதற்கு சரியான பதில் சுகர் பீட். அதாவது சுகர் பீட் 2 சீசன் அல்லது 2 வருடங்களுக்கு பயிரிடப்படும். அது நிலத்திலேயே இருக்கும். அது சுகர் பீட். இது பயனியல் கிராப். கீழ்கண்ட பயிர்களில் ஈராண்டு பயிர் எது? சர்க்கரை வள்ளிக்கிழங்கு என்பதுதான் சரியான பதில். ஸோ அடுத்தது ரெண்டாவது கேள்வி, சயின்டிபிக் நேம் ஆஃப் வரகு. அதாவது இது மைனர் மில்லட். இதனுடைய சயின்டிபிக் பெயர் என்னவென்றால், கரெக்ட் ஆன்சர் இஸ் பாஸ்பேலம் ஸ்க்ராபிகுலேட்டம். வரகு பயிரின் அறிவியல் பெயர், அது தமிழாக்கம். பாஸ்பேலம் ஸ்க்ராபிகுலேட்டம் என்பதுதான் சரியான பதில். மூன்றாவது கேள்வி, from which crop வனஸ்பதி is manufactured? நம்ம ஆயில் கிராப் ஆயில் சீட் கிராப் நிறைய இருக்கின்றது. செசாமம், மஸ்டர்ட், காஸ்டர், பீனட். பீனட்னா கிரவுண்ட்நட். இந்த நாள்ல வனஸ்பதி அதிகமாக தயாரிக்கப்படும் எண்ணெய் வித்து என்னவென்றால் பீனட் அல்லது கிரவுண்ட்நட். வனஸ்பதி எந்த எண்ணெய் வித்து பயிரிலிருந்து தயாரிக்கப்படுகிறது என்பதற்கு சரியான பதில் நிலக்கடலை என்பதாகும். நாலாவது கேள்வியை பார்க்கலாங்க. For what purpose the castor oil is used? castor oil எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, நம்ம ஏவியேஷன் லூப்ரிகண்ட், விமானத்தினுடைய பாகங்களுக்கு லூப்ரிகண்டா யூஸ் பண்றாங்க. ஆமணுக்கு எண்ணெய் எதற்கு பயன்படுகிறது என்றால், வானூர்தி உயவு பொருள்களுக்காக அதை லூப்ரிகன்ட் செய்வதற்காக பயன்படுகின்றது. அண்ட் அஞ்சாவது கேள்வி, வாட் இஸ் த சுகர் கண்டென்ட் ஆஃப் சுகர் கேன்? கரெக்ட் ஆன்சர் இஸ் 12 to 16%. கரும்பில் சர்க்கரையின் அளவு எவ்வளவு என்பதற்கு சரியான பதில் 12 to 16% என்பதுதான் சரியான பதில் ஆகும். ஆறாவது கேள்வி, வாட் இஸ் த ஆயில் கண்டென்ட் ஆஃப் கிரவுண்ட்நட்? தி கரெக்ட் ஆன்சர் இஸ் 48 to 50%. நிலக்கடலையில் எண்ணெய் அளவு எவ்வளவு என்பதற்கு சரியான பதில் 48 to 50%. ஏழாவது கேள்வி, மேட்ச் லிஸ்ட் 1 with மேட்ச் லிஸ்ட் 2, அதாவது மேட்ச் த ஃபாலோயிங். எக்ஸிட் டு கன்சர்வேஷன் என்பதற்கு சரியான மேட்ச் என்னவென்றால் கன்சர்வேஷன் இன் த ஃபீல்ட். அது வயல்வெளியிலேயே அதனுடைய டிஃப்ரெண்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல, டிஃப்ரெண்ட் வெரைட்டி, அதனுடைய வைல்டு ஸ்பீசிஸ், கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ரகங்களை எல்லாம் பயிரிடுவார்கள் அந்தந்த இடத்திலேயே. அதுக்கு பேர் எக்ஸிட் கன்சர்வேஷன். இன்சிட்டு கன்சர்வேஷன்னா லேப்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதாவது சீடு பேங்க்னு சொல்லுவாங்க, ஜீன் பேங்க்னு சொல்லுவாங்க. அப்புறம் லிக்விட் நைட்ரஜன்லையும் -196 டிகிரி செல்சியஸ்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதாவது ஷூட் டிப்ஸ் எம்பிரியோ இது மாதிரி மெட்டீரியல்லாம் வெரி லாங்கர் பீரியட்க்கு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு பேரு இன்சிட்டு ஜெர்மினேஷன். இது NBPGR. அதாவது நேஷனல் பெரு ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்சஸ் எங்கு அமைந்துள்ளது என்றால் நியூ டெல்லியில் அமைந்துள்ளது. இக்ரிசாட் எங்க இருக்குதுன்னா ஹைதராபாத்ல இருக்குது. ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் 4, 3, 2, 1. இதுதான் சரியான பதில். அட்டவணை பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும்.
வெளி வழங்காப்பு என்பதற்கு சரியான பொருத்தம் வயல்வெளி வழங்காப்பாகும். உள் வழங்காப்புக்கு சரியான பொருத்தம் ஆய்வக வழங்காப்பு. NBPGR எங்கு அமைந்துள்ளது என்றால் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. ICRISAT ஹைதராபாத்தில் அமைந்துள்ளது. ஸோ சரியான பதில் கரெக்ட் ஆன்சர் இஸ் 4, 3, 2, 1. எட்டாவது கேள்வி, கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இதனுடைய சரியான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா 1, 2. ஒன்னாவது ஸ்டேட்மெண்ட் பியூர் லைன் வெரைட்டி இஸ் a highly uniform. அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். மாஸ் செலக்ஷன் ப்ரொடியூஸ் மாடரேட்லி யூனிஃபார்ம் வெரைட்டி. அதாவது கம்பேர்ட் டு மாஸ் செலக்ஷன், பியூர் லைன் செலக்ஷன்ல வெளியிடப்படும் ரகங்கள் வந்து ரொம்ப யூனிஃபார்மா இருக்கும், வளர்ச்சி சீராக இருக்கும். The wrong statement, bulk method breeding takes 14 years duration. So the correct answer is 1 and 3 are correct. கீழ்கண்ட வாக்குமூலங்களில் படித்து எந்த வாக்குமூலம் சரியாக இருக்கும் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். கலப்பிலா இனம் மிகவும் சீரான வளர்ச்சி ஆக இருக்கும். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். பெரிய எண்ணிக்கை முறையில் தேர்ந்தெடுக்கும் இனம் மிதமான வளர்ச்சி அடையும். இதுவும் சரியான பதில். திரள் முறை 14 ஆண்டுகள் தேவைப்படும் என்பது தப்பான பதில். ஸோ தி சரியான ஸ்டேட்மெண்ட் 1, 2 சரி. 9வது கேள்வி, இன் which breeding method ancestor of an individual is determined. அதாவது ஆஃப்ஸ்பிரிங் பெடிகிரி வந்து போட்டு டெஸ்ட் பண்ணும்போது அதனுடைய ஆன்செஸ்டர் வந்து எப்படி உங்களுக்கு வந்து அதனுடைய குணாதிசயங்களை கண்டறியப்படும் என்பதற்கு சரியான மெத்தட் பிரீடிங் மெத்தட் பெடிகிரி மெத்தட். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எந்த மரபியல் முறையில் பெற்றோர்களின் குணங்கள் கண்டறியப்படும் என்பதற்கு சரியான பிரீடிங் மெத்தட் பரம்பரை முறையாகும். இதுவே இந்த கேள்விக்கு சரியான பதிலாகும். 10வது கேள்வி, which one of the following rice variety was developed by interspecific hybridization. 4 ரைஸ் வெரைட்டிகள் வந்து ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். இதுக்கு வந்து சரியான பதில் இன்டர்ஸ்பெசிபிக் ஹைபிரிடைசேஷன் மூலமாக 2 இதை வந்து நாம வந்து ஸ்பீசிஸ் வந்து கிராஸ் பண்ணி உற்பத்தி செய்யப்பட்ட ரகம் O31. திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கீழ்கண்ட ரகங்களில் எந்த ரகம் 2 இனங்களுக்கு இடையே இனப்பெருக்கம் செய்யப்பட்டது என்பதற்கு சரியான பதில் O31 என்ற ரகமாகும். Again, match the following. The list 1 can be matched with list 2. Maize. இதுல வந்து ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் டெக்னிக் என்னவென்றால் டீடாசிலிங் என்ற முறையில் ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் செய்யப்படுகின்றது. அதாவது டேசல்ங்கிறது ஆண் பாகம். அந்த ஆண் பாகத்தை வந்து பூ முன்பாகவே அதை அகற்றி ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் எது வரைக்கும் நாம் கொடுத்துருக்கோமோ அதற்கு அப்புறம் கொண்டு போய் நாம வந்து அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடணும் அல்லது நிலத்துல தோண்டி புதைச்சிடணும். காட்டன் எந்த முறையில் அதனுடைய விதை உற்பத்தி அதாவது ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் செய்யப்படுகின்றது என்றால் எமாஸ்குலேஷன் அண்ட் டஸ்டிங். டஸ்டிங் வந்து ஒரு சில சமயத்தில் பாலினேஷன் கேட்பாங்க. அதை எமாஸ்குலேஷன் அண்ட் பாலினேஷன் என்பதும் எமாஸ்குலேஷன் டஸ்ட் என்பதும் ஒன்றேதான். இதுதான் சரியான மேட்ச். ஏ லைன் வந்து இட் இஸ் எ ஸ்டெரைல் லைன் இன் CMS சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி சிஸ்டத்துல அது வந்து ஃபீமேல் பேரண்டா யூஸ் பண்றோம். R line is a restorer line which restores the sterility and restores the fertility of the female parent. So that is used as a male parent. R na restorer line. So the correct answer is 3, 4, 1 and 2. This is the correct answer for this 11th question. அட்டவணை பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். மக்காச்சோளம் ஆண் நீக்கம் மற்றும் மகர்ந்தம் தெளித்தல் முறையில் ஒட்டு ரகம் செய்யப்படுகின்றது. பருத்தியில் ஆண் பூக்களை அகற்றுதல், தப்பா சொல்லிட்டேன். மக்காச்சோளத்தில்
ஆண் பூக்களை அகற்ற வேண்டும், அதாவது டீடாசிலிங் செய்ய வேண்டும். அதே மாதிரி பருத்தியில் வந்து நாம என்ன பண்ணோம்னா மக்காச்சோளத்தில் வந்து ஆண் பூக்களை அகற்ற வேண்டும், டீடாசிலிங். பருத்தியில வந்து ஆண்மை நீக்கம் செய்து மகரந்தம் தெளிக்க வேண்டும். ஏ ரகம் பெண் செடியாக உபயோகிக்க வேண்டும். ஆர் ரகத்தை ஆண் செடியாக உபயோகிக்க வேண்டும். So the correct answer is 3, 4, 1 and 2. Which method is followed in red gram hybrid seed production? அதாவது ஏற்கனவே நம்ம வந்து tidbits of plant breedingல வந்து heterosis and hybrid variety development, hybrids development வந்து போட்டிருக்கிறேன். அதை நன்றாக கவனிக்க வேண்டும் அந்த வீடியோவை. அதில் வந்து நாம் வந்து ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் மூலமா ஸ்டெரிலிட்டி மெக்கானிசத்தை வச்சு சிஎம்எஸ், அதாவது ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம், இது வந்து சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டி. இதனுடைய ஸ்டெரைல் கண்டிஷன் இஸ் கவர்ன்ட் பை தி ஸ்டெரைல் சைட்டோபிளாசம். whereas GMS என்பது ஜீனிக் மேல் ஸ்டெரிலிட்டி. இதனுடைய ஸ்டெரிலிட்டி இஸ் கவர்ன்ட் பை தி ஜீன்ஸ். ஸோ இந்த ரெட் கிராமில் வந்து GMS தான் வந்து தி கரெக்ட் டெக்னிக்ஸ் ஃபார் ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன். சிஎம்எஸ்க்கும் ஜிஎம்எஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, சிஎம்எஸ்ல வந்து உங்களுக்கு 100% ஸ்டெரிலிட்டி கிடைக்கும், 100% ஸ்டெரிலிட்டி கிடைக்கும். ஆனா வந்து இதுல வந்து 50% தான் ஸ்டெரிலிட்டி கிடைக்கும். மீதி 50% வந்து ஃபெர்டைல் பேரண்டாக இருக்கும். ஸோ 50% ஃபெர்டைல் பேரண்டாக இருக்கும். இந்த 50% ஸ்டெரைல் பேரண்டை நாம் வந்து ஃபீல்டில் விட்டுட்டு பூ பூக்க தருணத்தில் ஃபெர்டைல் பேரண்ட்ஸ் எல்லாம் நாம் ரிமூவ் பண்ணணும். ரெட் கிராமில் வந்து அந்த ஃபெர்டைல் பேரண்ட்ஸ் வந்து என்ன ஆகும், இந்த பூ பூக்கும் தருவாயில் அந்த பூக்களை எடுத்து உங்கள் கையில் இந்த புறங்கையில் இப்படி தட்டி பார்த்தோம்னா அதனுடைய அந்த பூவிலிருந்து மகரந்தம் உதிரும். அந்த மகரந்தம் உதிரக்கூடிய செடிகளை எல்லாம் எவ்வளவு 50% ஃபீல்டிலிருந்து அகற்ற வேண்டும். அகற்றி எரித்து விட வேண்டும், அல்லது நிலத்தில் தோண்டி புதைத்து விட வேண்டும், அல்லது ஐசோலேஷன் டிஸ்டன்ஸுக்கு அந்த புறமாக சென்று அதை அப்புறப்படுத்த வேண்டும். ஸோ துவரையில் எந்த முறையில் வீரிய ஊட்டுரகம் உருவாக்கப்படுகிறது, இது கிளீனா வந்து சொல்லியிருக்கிறேன். GMS என்ற முறையில் உருவாக்கப்படுகிறது. GMSனா ஜீனிக் மேல் ஸ்டெரிலிட்டி. In which type of crop synthetic varieties are developed? இது வந்து கரெக்ட் ஆன்சர், கிராஸ் பாலினேட்டட் கிராப். எந்த வகை பயிர்களில் செயற்கை ரகம் இனப்பெருக்கம் விரிவாக செய்யப்படுகிறது என்பதற்கு சரியான பதில் அயல் மகர்ந்த சேர்க்கை என்பதுதான் சரியான பதிலாகும். தென் 14வது கேள்வி, வாட் இஸ் த சீட் ரெனிவல் பீரியட் ஆஃப் காம்போசிட் ஹைபிரிட்? நம்ம ஹைபிரிடுக்கு வந்து என்ன பண்றோம்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பருவமும் நீங்கள் விதையை வாங்கிதான் விற்பனை செய்ய வேண்டும். ஃபார்ம்ல சேவ் பண்ண பயிரிட வேண்டும். ஃபார்ம் சேவ்டு சீடு ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன்ல ஹைபிரிட்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணோம்னா செக்ரிகேஷன் வந்து அடுத்த ஜெனரேஷன்ல எக்ஸ்பிரஷன் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும், யூனிஃபார்மாக இருக்காது. ஸோ அதே வந்து காம்போசிட் வெரைட்டியினுடைய சீடை 3 to 4 வருடம் கழித்து யூஸ் பண்ணலாம். 3 to 4 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 4 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து சீடு குட் குவாலிட்டி சீடை சர்டிஃபைட் சீடாக வாங்கி விதைக்க வேண்டும். அதே மாதிரி இது வந்து வெரைட்டிக்கும் வந்து உங்களுக்கு 3 to 4 years 3 yearsல வந்து நீங்கள் வந்து சீட் ரெனியூவல் பண்ணணும். கூட்டு ரகத்தில் எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை விதை மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்கு சரியான பதில் 3 to 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விதை நல்ல விதைகளை தரமான விதைகளை வாங்கி விவசாயிகள் உற்பத்தி செய்ய பயிரிட வேண்டும் என்பதுதான் சரியான பதில். இன் விச் கிராப் லேண்டர்ன் மெத்தட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஹைபிரிடைசேஷன் என்பதற்கு கரெக்ட் ஆன்சர் சுகர் கேன். எந்த பயிரில் கூண்டு விளக்கு முறையில் வீரிய வெட்டு ரகம் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது என்பதற்கு சரியான பதில் கரும்பு என்பதாகும். Which one of the following is a chemical mutagen? இது வந்து கேமெட்டோஜெனிசிஸ் என்று சொல்லுவார்கள்.
ஒரு சில கெமிக்கலை வந்து செடிகளுக்கு தெளிக்கும் பொழுது அந்த செடிகளில் வந்து ஃபெர்டைலா இருந்ததுன்னா, போலன் ப்ரொடக்ஷன் இருந்ததுன்னா, அதை வந்து ஸ்டெரைலா மாற்றக்கூடிய தன்மை ஒரு சில கெமிக்கல்ஸ் இருக்குது. அப்படி மாற்றக்கூடிய தன்மை இஎம்எஸ் என்ற கெமிக்கலுக்கு உள்ளது, ஈத்தைல் மீத்தேன் சல்பனேட். கீழ்கண்டவற்றுள் எந்த பொருள் வேதியியல் மரபி மாற்றிகள் என்பதற்கு சரியான பதில் இஎம்எஸ். இதுதான் வந்து சரியான பதில். இஎம்எஸ் என்பதுதான் சரியான பதில். How many parents are involved in double cross hybrid? Double cross hybrid na crossing between two single parent, single hybrids. ஒரு சிங்கிள் ஹைபிரிட் எப்படி ப்ரொடியூஸ் பண்றீங்க? ரெண்டு பேரண்ட ரெண்டு இன்பிரெட் கிராஸ் பண்ணா ஒரு சிங்கிள் ஹைபிரிட் வருது. ரெண்டாவது சிங்கிள் ஹைபிரிட் வந்து ரெண்டாவது செட் ஆஃப் பேரண்ட்ஸ் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் சி இன்டு டி, ரெண்டு இன்பிரெட், இதை கிராஸ் பண்ண வரும்போது சி இன்டு டி என்ற சிங்கிள் கிராஸ் ஹைபிரிட் வருது. முதல் பேரண்ட் ஏ இன்டு பி. இப்ப அதுல இருந்து வர சிங்கிள் கிராஸ் ஹைபிரிட் ஏ இன்டு பி. இந்த ரெண்டு சிங்கிள் கிராஸையும் கிராஸ் பண்ணும்போது தான் டபுள் கிராஸ் ஹைபிரிட் வருது. இது முக்கியமாக மக்காசோளத்துல இந்த டைப் ஆஃப் ஹைபிரிட் இருக்கின்றது. ஸோ இதுல வந்து 4 பேரண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்குது. அதனாலதான் இது கரெக்டான ஆன்சர் வந்து 4 பேரண்ட்ஸ். இரட்டை மகர்ந்த கலப்பு வீரிய ஒட்டுரதத்தில் எத்தனை பெற்றோர்கள் உபயோகிக்கப்படும் என்பதற்கு சரியான பதில் 4 பெற்றோர்கள் உபயோகிப்பார்கள். கோவன் மெய்ஸ் வெரைட்டி பிலாங்ஸ் டு, நாம வந்து மெய்ஸ்ல வந்து சிங்கிள் கிராஸ் ஹைபிரிட் இருக்கிறோம், ரெண்டு பேரண்ட கிராஸ் பண்ணி வருது சிங்கிள் கிராஸ் ஹைபிரிட். ரெண்டு சிங்கிள் கிராஸ் ஹைபிரிட வந்து கிராஸ் பண்ணி வருது டபுள் கிராஸ் ஹைபிரிட். அதே மாதிரி 3 வேஸ் கிராஸ் ஹைபிரிட் இருக்குது. இந்த கோவன் மெய்ஸ், கோவன் என்ற ரகம் காம்போசிட் வகையில் உற்பத்தி முறையில் டெவலப் பண்ண வெரைட்டி ஆகும். கோவன் ரகம் எந்த வகைப்படும் அப்படி என்பதற்கு சரியான பதில் கூட்டு வகை ரகம் என்பதாகும். ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட் ஆன்சர். இந்த 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இதுல வந்து இன்கரெக்ட் ஆன்சர் என்பதற்கு சரியான பதில், தி கரெக்ட் ஆன்சர் கங்கா இஸ் டபுள் கிராஸ் ஹைபிரிட். இதுதான் வந்து தப்பான பதிலாகும். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுனா ஹைபிரிட்ஸ் ஆர் ஹை ஈல்டர்ஸ். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். டெக்கான் இஸ் எ டபுள் கிராஸ் ஹைபிரிட். திஸ் இஸ் correct statement. A line is a sterile line. இதுவும் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்ப கங்கா என்னன்னா இட் இஸ் a single cross hybrid. ஸோ அதுக்கு பதிலா நம்ம என்ன கொடுத்துக்கிறோம்? டபுள் கிராஸ் ஹைபிரிட் கொடுத்துக்கிறோம். தப்பான விடையை கீழ்கண்ட வாக்குமூலங்களிலிருந்து கண்டறியவும். கங்கா என்பது இரட்டை மகர்ந்த கலப்பு வீரிய ஒட்டுரகம் என்பது தான் சரியான பதில். ஆனா இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இல்ல. திஸ் இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், தப்பான ஸ்டேட்மெண்ட். கங்கா உண்மையிலேயே இது வந்து சிங்கிள் கிராஸ் ஹைபிரிட். ஸோ இதுல மற்ற 3 வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். வீரிய ஒட்டு ரகங்கள் அதிக மகசூல் கொடுக்கும். டெக்கான் ரகம் இரட்டை மகர்ந்த கலப்பு வீரிய ஒட்டு ரகமாகும். ஏ ரகம் ஆண் மலட்டுத்தன்மை ரகமாகும். So in which crop CMS method of hybridization is used? இது வந்து நாம correct answer is rice. எந்த பயிரில் உயிரணு கணிக ஆண் மலட்டுத்தன்மை செயல்படுத்தப்படுகின்றது என்பதற்கு சரியான பதில் நெல் என்பதே ஆகும். நெல் தான் வந்து it is a CMS method of hybrid seed production. So in which crop PGMS method of hybridization takes place? PGMS னா உங்களுக்கு வந்து photo sensitive genic male sterility. அது வந்து தகுந்த பதில் ரைஸ். எந்த பயிரில் ஒளிக்காலம் முறையில் ஆண் மலட்டுத்தன்மை செயல்படுத்தப்படுகின்றது என்பதற்கு சரியான பதில் நெல் ஆகும். What is the temperature optimum for induction of male sterility in rice? இது வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? TGMS என்று சொல்லுவோம். Temperature sensitive genic male sterility. இது வந்து ரைஸ்ல தான் நம்ம வந்து அதிகமாக உபயோகப்படுகின்றோம். இதுல வந்து டே டெம்பரேச்சர், நைட் டெம்பரேச்சர். டே டெம்பரேச்சர்
32 டிகிரி செல்சியஸுக்கு இருந்தால் என்னாகும்? அந்த போலன் வந்து ஃபெர்டைலா இருந்ததுன்னா ஸ்டெரைலா மாறிவிடும். அதே மாதிரி நைட் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னா 24 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த 32 டிகிரி பகல் வந்து 16 மணி நேரம் இருக்க வேண்டும். 24 டிகிரி வந்து 8 மணி நேரம் இருக்க வேண்டும். 16 8 எவ்வளவு ஆச்சு? 24. வீரிய ஒட்டு ரகம் ஆண் மலட்டுத்தன்மை எந்த வெப்பநிலை தேவைப்படும்? அதாவது பகல் வெப்பம், தட்பவெப்பம், வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸாக இருக்க வேண்டும். இது 16 மணி நேரம் இருக்க வேண்டும். 24 டிகிரி இரவு வெப்பநிலையாக இருக்க வேண்டும். இது 8 மணி நேரம் இருக்க வேண்டும். இது ரெண்டும் இருந்ததுன்னா ஃபெர்டைல் பேரண்ட் ஸ்டெரைல் பேரண்டா மாறிடும். எந்த கிராப்ல? ரைஸ்ல. Then find out the correct answer. நாம வந்து heterosis and find out the correct answer for working out heterosis. Heterosis என்பது பற்றியும் அதனுடைய ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன், ஹைபிரிட் விகர் எப்படி ஹைபிரிட் டெவலப் பண்றாங்க என்பதையும் நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல டிட்பிட்ஸ்ல போட்டிருக்கேன். பிளான் பில்டிங்ல செகண்ட் பார்ட்ல போட்டிருக்கேன்னு நினைக்கிறேங்க. அது வந்து ஹெட்ரோசிஸ்னா 2 பேரண்டையும் கிராஸ் பண்றீங்க. அந்த பேரண்டையும் கிராஸ் பண்ணும்போது எப்படின்னா டிஸ்சிமிலர் பேரண்ட், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பேரண்ட், ஹோமோசைகஸ் பேரண்ட், இட்ஸ் அ இன்பரட் லைன். ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹெட்ரோசைகஸ் F1 வரும். F1 ஃபிலியல் ஜெனரேஷன். அதனுடைய எக்ஸ்பிரஷன் 2 பேரண்டை விட மிட் பேரண்டல் வேல்யூ சராசரி வேல்யூட அதிகமாக இருக்கும், அல்லது வந்து பெட்டர் பேரண்டோட அதிகமாக இருக்கும், அல்லது ஸ்டாண்டர்டு ஹைபிரிடோட கம்பேர் பண்ணும்போது அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் ஹெட்ரோசிஸ், அதாவது ஹைபிரிட் விகர் எக்ஸ்பிரஷன். ஸோ இதுல வந்து நான் கேட்கக்கூடிய கேள்வி ஹெட்ரோசிஸ் 4 ஆன்சர் கொடுத்துடுறேன். இதுல ஹெட்ரோசிஸ்க்கு வந்து எந்த ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் எதுவென்றால் டி ஆப்ஷன். அதாவது F1 ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு F1 உடைய உயரம் பிளான்ட் ஹைட் வந்து 150 சென்டிமீட்டர் இருக்கிறது. ஆனா அதே மிட் பேரண்டல் வேல்யூடைய 2 பேரண்டுடைய பிளான்ட் ஹைட்டையும் சராசரியா ஆவரேஜ் பண்ணி எடுக்கும்போது அதனுடைய 120 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஸோ 120 சென்டிமீட்டர் வந்து பிளான்ட் ஹைட்டு பேரண்டுடைய சராசரி. அதை விட வந்து F1 எவ்வளவு இருக்குது? 30 சென்டிமீட்டர் அதிகம். ஸோ அது வந்து ஹைபிரிட் எக்ஸ்பிரஷன். அதை வந்து மிட் பேரண்டல் வேல்யூவால டிவைட் பண்ணி அதை வரக்கூடிய விடையை 100ஆல பெருக்கினா அதுதான் ஹெட்ரோசிஸ். மற்ற இரண்டும் தப்பான ஃபார்முலாக்கள். கலப்பு வீரியம் கண்டறிய சரியான விடை எது என்றால் F1 minus MP divided by MP multiplied by 100. F1 na F1 hybrid, MP na mid parental value. In which type of crops hybrid perform well and release in more numbers? இதெல்லாம் வந்து செல்ஃப் பாலினேட்டட் கிராப்பை விட கிராஸ் பாலினேட்டட் கிராப்ல தான் நிறைய ஹைபிரிட் வந்து டெவலப் பண்ணிக்கிறோம். உதாரணமாக மக்காச்சோளம், கம்பு, சூரியகாந்தில வந்து நிறைய வீரிய ஒட்டு ரகங்கள் உள்ளன. அதே வந்து ரைஸ்ல அது வந்து தன்மகர்ந்த சேர்க்கை நடக்கக்கூடிய பயிர், செல்ஃப் பாலினேட்டட் கிராப், அதுலயும் ஹைபிரிட் இருக்குது. அதே மாதிரி சொர்க்கம் ஆஃபன் கிராஸ் பாலினேட்டட் கிராப், அடிக்கடி அயல் மகர்ந்த சேர்க்கை நடக்கக்கூடிய பயிர்லையும் நாம வந்து ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் ஹைபிரிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் இஸ் கிராஸ் பாலினேட்டட் கிராப். எந்த வகை பயிர்களில் வீரிய ஒட்டுரகம் அதிக அளவில் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது, அத்துடன் அதிக ஆற்றலும் இருக்கும் என்பதற்கு சரியான பதில் அயல் மகர்ந்தை சேர்க்கை நடக்கக்கூடிய பயிர்களில் எல்லாம் நிறைய ஹைபிரிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 25வது கேள்வி, மேட்ச் த ஃபாலோயிங். டபுள் கிராஸ் ஹைபிரிட், அதற்கு எக்ஸாம்பிள் வந்து டெக்கான். சிந்தட்டிக் வெரைட்டி, அதற்கு எக்ஸாம்பிள் ICMS 7703.
This is the matching answer. Mutation breeding என்பதை கண்டுபிடித்தவர் ஹியூகோ டி வெரிஸ். இதுதான் சரியான பொருத்தம். பொட்டானிக்கல் கிளாசிபிகேஷனை யார் முதலில் நமக்கு வகுத்து கொடுத்தார்கள் என்றால் கரோலஸ் லினோயிஸ். அவங்க கார்ல் லினோயிஸ் என்றும் அழைப்பார்கள். இதுதான் சரியான மேட்ச். So the correct match is 4, 1, 2 and 3. This is the correct answer. அட்டவணை பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சரியான விடையை குறியீடுகளில் தேர்ந்தெடுக்க. பட்டியல் 1. பட்டியல் 2ல என்னென்ன இருக்குதுன்னா, இரட்டை கலப்பு வீரிய ஒட்டு ரகம் எதில் அதிகமாக இருக்கிறது என்றால் டெக்கான் மெய்ஸ்ல. செயற்கை முறை ரகம் எதுவென்றால் ICMS 7703. மரபணு மாற்ற இனப்பெருக்கத்தை கண்டுபிடித்தவர் ஹியூகோ டி வெரிஸ் என்ற சயின்டிஸ்ட், பிளான்ட் பிரீடர். அந்த தாவரவியல் வகைப்பாடு கிளாசிபிகேஷன் முதலில் நமக்கு எடுத்துரைத்தவர் கரோலஸ் லினோயிஸ். அவரை கார்ல் லினோயிஸ் என்றும் அழைப்பார்கள். So the correct answer is 4, 1, 2 and 3. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகின்றது. இது உங்களுக்கு அனைவருக்கும் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவென்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். என்னுடைய வீடியோவை கேட்டதற்கு நன்றி.